தற்பொழுது மகர விளக்கு பூஜைக்கு இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கிறது. பொதுவாக சபரிமலைக்கு வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் பாத்தீங்கன்னா, இந்த மண்டல மகர விளக்கு பூஜையில ஐயப்பனை தரிசிப்பது என்பது ஒரு சிறப்பானதாக அவர்களால் பார்க்கப்படுகிறது. இதனால தான் பாத்தீங்கன்னா, ஆண்டுதோறும் அந்த மண்டல மகர விளக்கு பூஜையில சபரிமலையில நடை திறக்கும் பொழுது ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவு ஐயப்பனை தரிசிக்க வருகிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு கடுமையான விரத நிலையில இருந்துதான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் இந்த சுவாமி தரிசனம் செய்வதற்காக சபரிமலைக்கு வருகிறார்கள். இந்த ஆண்டு மண்டல காலத்துக்காக நடை திறக்கப்பட்ட பிறகும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல பக்தர்கள் வந்தார்கள். அதே போல தற்பொழுது மகர விளக்கு பூஜைக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடை திறக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து தான் காணப்பட்டது. இதே ஒரு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா 1,00,000 தாண்டி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு காலையிலையும் பக்தர்கள் அதிக அளவுல சபரிமலையில சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தற்பொழுது பாத்தீங்கன்னா எரிமேலி பகுதியில் இன்றைக்கு, அதாவது மகர விளக்கு பூஜையை ஒட்டி நடைபெறக்கூடிய பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இதை தொடர்ந்து நாளைக்கு பந்தளம் அரண்மனையிலிருந்து ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக திரு ஆபரண பெட்டி புறப்பாடும் நடைபெற இருக்கிறது. 14ஆம் தேதி பொன்னம்பலமேட்டில் இந்த மகர ஜோதி தரிசனமும் நடைபெற இருக்கிறது. இதையொட்டி தான் இந்த தினந்தோறும் பக்தர்களுடைய எண்ணிக்கை என்பது சபரிமலையில காணப்படுகிறது. பல மணி நேரம் காத்திருந்துதான் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு சபரிமலையில காணப்படுகிறது.